ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெய்லி ஃப்ரெஷ் ரெசிபீஸ். நம்ம இன்றைக்கி ஆப்பத்துக்கு நம்ம வந்து எவ்வளோ அரிசி ஊற வைக்கலான்னு பார்ப்போம். இதில் பார்த்திங்கன்னா நான் 1 கிளாஸ் ஓகேங்களா, 1 கிளாஸ் வந்து இட்லி அரிசி நான் எடுத்திருக்கேன். அதே கிளாஸில் நல்ல வழிய கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே மேலே இருக்குது பாருங்கள், பச்சரிசி எடுத்துக்கிறேன். சரிங்களா, இட்லி அரிசி வந்து தலை தட்டி போடணும், பச்சரிசி வந்து கொஞ்சம் அதிகமாகவே போடணும். சரிங்களா, இப்போ இட்லி அரிசி பச்சரிசிக்கு அப்புறமா உளுத்தம்பருப்பு பார்த்திங்கன்னா நான் ஒரு கைப்பிடி போட்டுக்கிறேன். ஓகேங்களா, உங்கள் உள்ளங்கையில் வந்து நீங்கள் எடுத்து பார்த்து ஒரு கைப்பிடி வந்து போடுங்க போதும், ரொம்ப உளுத்தம்பருப்பு தேவைப்படாது. அதுக்கப்புறமா நம்ம வந்து வெந்தயம் சேர்க்கணும். இதில் நான் வந்து வெந்தயம் பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் ஃபுல்லாக வந்து நான் போட்டுக்கிறேன். சரிங்களா, இது இவ்வளோதான் மெஷர்மெண்ட்டு. இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், செம சாஃப்டாக உங்களுக்கு ஆப்பம் வந்து சூப்பராக வரும். ஓகேங்களா, இதில் தண்ணி ஊற்றிட்டு நம்ம வந்து ஒரு 5 ஹவர்ஸ் 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஊறுனா போதும். நல்லா ஊறட்டும், தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. அதுக்கப்புறமா ஒரு 5 மணி நேரம் கழித்து நான் வந்து நல்லா 2 முறை வாஷ் பண்ணிவிட்டு நான் அரைச்சி வச்சுருக்கேன். நான் அந்த மாவை காமிக்கிறேன் பாருங்கள். இப்படி இந்த மாதிரி நைஸாக அரைக்கணும். சரிங்களா, நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிட்டு அதில் கொஞ்சமாக உப்பு போட்டு நம்ம வந்து கரைச்சிட்டு வச்சுருவோம். நைட்டு ஃபுல்லாக வச்சுருவோம். நல்லா புளிச்சு வரணும், நமக்கு மாவு வந்து நெக்ஸ்ட் டேக்கு வந்து நல்லா புளிச்சு வரணும். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ அடுத்த நாள் பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு வந்து நம்ம தேங்காய் பால் வந்து தயார் பண்ணிக்கலாம். இப்போது நான் வந்து இன்றைக்கி ஒரு தேங்காய் எடுத்துருந்தேன். பொடி பொடியாக அரைஞ்சிட்டு ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றாமல் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா, நல்லா தண்ணி ஊற்றி தேங்காய் பால் நல்லா அரைச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி பால் வரும். அப்போது ஃபில்டரில் ஊற்றி நம்ம வடிகட்டும் போது பால் மட்டும் வரணும், தேங்காய் வந்து அந்த ஃபில்டர் ஆகிட்டு மேலே நிற்கணும். சரிங்களா, அதுக்கப்புறமா 2வது முறை நம்ம வந்து தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா சுடு தண்ணி இருக்குது இல்லைங்களா, அதை ஊற்றுனீங்க அப்படின்னா நல்லா வந்து தேங்காயில் இருக்கிற பால் எல்லாமே வந்து நமக்கு ஃபில்டர் ஆகி வந்துடும். சரிங்களா, ரொம்ப திக்காக நமக்கு வந்து தேங்காய் பால் வந்து இருக்கக்கூடாது, தண்ணியாக தான் இருக்கணும். சரிங்களா, இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ண பிறகு தேவையான அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ வந்து இனிப்பு பிடிக்குமோ அந்த அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். சரிங்களா, நான் இன்றைக்கி ஒரு 5 ஸ்பூன் போல் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். ஓகேங்களா, உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஏலக்காய் பார்த்திங்கன்னா முழு ஏலக்காவே வந்து நான் தோல் உரிச்சிட்டு மேலே வந்து அந்த ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு அப்படியே சேர்க்குறேன். சரிங்களா, விதை தனியாக எடுக்கலை, அப்படியே போட்டுடுறேன். ஓகேங்களா, இந்த மாதிரி ஏலக்காய் போட்டுட்டு நல்லா வந்து சர்க்கரையும் இந்த ஏலக்காவும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஏலக்காய் வாசனை வந்து அதில் இறங்கும் அப்போ தான். சரிங்களா, முதல்ல தேங்காய் பால் ரெடி பண்ணி ஒரு பக்கம் வச்சுருங்க. அப்போ தான் ஏலக்காவோட ஸ்மெல்லாம் வந்து பாலில் இறங்கி ஊறிட்டு சூப்பராக இருக்கும். சரிங்களா, அதுக்கப்புறமா இப்போ நம்ம மாவு பார்ப்போம். நம்மளோட மாவு பார்த்திங்கன்னா நல்லா புளிச்சு வந்துடுச்சு. இப்போது இந்த மாதிரி நெக்ஸ்ட் டே வந்து நமக்கு நல்லா புளிச்சு வந்த பிறகு நமக்கு வேணும்னா தண்ணி வந்து கொஞ்சம் ஊற்றிக்கலாம். ஓகேங்களா, தோசை மாவு பதத்துக்கு இந்த மாதிரி நம்ம எடுத்து ஊற்றும் போது நமக்கு வந்து ரொம்ப திக்காக இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, இந்த மாதிரி பதத்தில் இருக்கணும். சரிங்களா, இந்த மாதிரி கொஞ்சம் திக்காகவும் தண்ணியாகவும் இருக்கிற மாதிரி கொஞ்சம் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ண பிறகு ஆப்பக்கடாய் எடுத்து ஸ்டவ்வில் வைப்போம். நல்ல பேன் வந்து ஹீட் ஆன பிறகு ஒரே ஒரு கரண்டி மாவு எடுத்து நான் இதில் ஊற்றுறேன். ஊற்றிட்டு ஆப்பமாவு ஊற்றிட்டு நல்லா இந்த மாதிரி சுற்றி விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு மூடிடுங்க. எப்போவுமே ஆப்பத்துக்கு பார்த்திங்கன்னா தட்டு போட்டு மூடினா தான் நமக்கு வந்து உள்ளே வந்து வேகும். சரிங்களா, நடுவில் கொஞ்சம் மாவு அதிகமாக இருக்கும் இல்லைங்களா, அது வந்து வேகிறதுக்கு நம்ம தட்டு போட்டு மூடணும், திருப்பி போடக்கூடாது ஆப்பத்தை. இந்த மாதிரி ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நான் எடுத்து பார்க்குறேன். இப்போ பார்த்தா ஃபுல்லாக வந்து நமக்கு குக் ஆகிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே ஓரம் ஃபுல்லாக வந்துடுச்சு பாருங்கள். அப்படியே எடுத்து நம்ம தட்டில் வச்சிடலாம். ஓகேங்களா, மேலே பால் ஊற்றி சாப்பிடலாம். இன்னொரு ஆப்பம் ஊற்றி காமிக்கிறேன் பாருங்கள். அதே மாதிரி ஒரு கரண்டி ஊற்றிட்டு இந்த கடாயை 2 பக்கம் பிடிச்சி இதே மாதிரி ரொட்டேட் பண்ணுங்கள், சுற்றி விடுங்க. அப்போ நமக்கு ஓரம்லாம் தின்னாக வரும், மிடில் மட்டும் கொஞ்சம் மாவு வந்து நிற்கும். சரிங்களா, அவ்வளோதான். தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. க்ளோஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா ஒரு 2 மினிட்ஸில் நமக்கு வந்து நல்லா குக் ஆகி வந்துடும். 2 மினிட்ஸ் ஆகிடுச்சி. இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதை எடுத்து நம்ம வந்து சர்வ் பண்ண வேண்டியது. நல்லா வெந்துடுச்சு, ஓரம் பார்த்தா செவந்து வந்திருக்கு பாருங்கள். அவ்வளோதான், செம டேஸ்டியாக நம்மளோட ஆப்பம் வந்து தயாராகிடுச்சு. ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு பிரேக்ஃபாஸ்ட் இது. பார்த்திங்கன்னா மெஷர்மெண்ட் தான் நம்ம வந்து அரிசி ஊற வைக்கும் போது நான் சொன்ன அளவு அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப இதே மாதிரி சாஃப்டாக டேஸ்டியான ஒரு ஆப்பம் வந்து நமக்கு கிடைக்கும். சரிங்களா, ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செய்யலாம். இப்போ பார்த்திங்கன்னா தேங்காய் பால் நமக்கு தயாராகிடுச்சு. தேங்காய் பால் வச்சுட்டு சாப்பிட்லாம். ரொம்ப குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், நல்ல சத்தான உணவும் கூட. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள்.
எப்படி இருக்குது சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இஃப் யூ லைக் மை சேனல் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.